கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் குடும்பம் ஏதேன் குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. நம்ம இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். யாத்ராமம் 17:8-9 படிக்கிறேன். அமலேக்கியர் வந்து ரபிதீவிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அப்போ சீனாய் மலையில் மோசை நினைச்சிதார் தன்னுடைய செங்கோலை பிடிச்சிக்கிட்டு மோசை போய் அங்கே நிற்கிறார். அவரோட ஆரோனும் ஊரும் என்ன செய்கிறாங்க, போய் மோசை கூட போய் செங்கோலை பிடிச்சிட்டு அங்கே நிற்கிறாங்க. இங்கே வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் போகிறாங்க? யோசுவாவும் இஸ்ரேல் மக்களில் யுத்த வீரர்கள் தெரிஞ்சு கொண்டவங்களும் போய் என்ன செய்கிறாங்க, அமலேக்கியரோட யுத்தம் பண்ண போகிறாங்க. அமலேக்கியருங்கிறது யாருன்னா இஸ்ரேல் மக்களுக்கு சத்ரு. அந்த சத்ருவோட மனுஷங்கள்ட்ட போய் என்ன செய்ய போகிறாங்க, யுத்தம் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யுத்தம் நடக்குது. அப்போ அதில் வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு. அப்போ அவங்க கர்த்தர் நினச்சாங்க, யோசுவாவை நோக்கி நீ சொல்லுன்னு ஆண்டவர் மோசேட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அமலேக்கியோட யுத்தம் பண்ணு நாளைக்கு அப்படின்னு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியாதியை குறிச்சோ சத்ருவை குறிச்சோ பிசாசு குறிச்சோ ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நமக்கு வந்து ஜெபம் பண்ணணும். அப்போ மோசே வந்து சேனாய் மலையில் போய் என்ன செஞ்சார், கோலை பிடிச்சிட்டு இருந்தார். அப்போ நீங்களும் உங்களுடைய சத்ரு பிசாசு மனுஷங்கிட்ட உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தங்க சண்டை போடுறாங்க, உங்களுக்கு யாரோ அநியாயம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக முதல்ல போய் பேசக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரோட சமூகத்தில் போய் காத்திருந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இவங்க எனக்காண்டி என்கிட்ட அநியாயமாக பேசிட்டாங்க, என்னுடைய பொருளை அநியாயமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை போய் நீங்கள் பேசும்போது கர்த்தர் உங்களுக்காண்டி உங்கள் பேச்சின் மூலிமா, நீங்கள் பேசுகிற அந்த பேச்சின் மூலிமா உங்களை கொண்டு என்ன செய்வாங்க, உங்கள் மேலே கர்த்தர் மகிமைப்பட்டு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உங்கள் வார்த்தையின் மூலிமா யுத்தம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் முதல்ல எடுத்த உடனே நினச்சக்கூடாது, யார் அநியாயம் பண்ணால் அட்டுலியம் பண்ணால் உங்களோட சொத்தை பஸ் கழிச்சிட்டா நீங்கள் டேரெக்டாக போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள்ட்ட பேசிடக்கூடாது. ஜெபம் பண்ணிவிட்டு போகணும். அப்போ அங்கே உங்களுக்கு ஆண்டவர் நினச்சி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தின் போல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே போய் என்ன செஞ்சிருப்பார், மோசை போய் செங்கோலை பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ மோசையோட கை தளரும் போது என்ன செய்வான், அமலேக்கர் வந்து இஸ்ரவேலை முறியடிக்கிற மாதிரி யுத்தம் வந்து அமலேக்கர் பக்கம் ஜெயம் கொள்கிற அளவுக்கு அமலேக்கர் பக்கம் யுத்தம் அவங்களுக்கு சாதகமாகும். ஏன்னா மோசையோட கை தளரும் போது அப்போ தான் என்ன செய்வாங்க, ஊரும் ஆரோன்னு என்ன செய்வாங்க, அந்த கல் எடுத்து நிப்பாட்டி மோசையோட கையை என்ன செய்வாங்க, தளர விடுதலுக்கு அந்த கோலை பிடிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா அந்த கோலை பிடிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் அங்கே யுத்தம் என்ன செய்யும், நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த கோல் தளர்ந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் மடிந்து போகிற மாதிரி வருவாங்க. அப்போ அவங்க அமலேக்கர் என்ன செய்வாங்க, ஜெயம் கொள்கிற மாதிரி வருவாங்க. அதனால தான் என்ன செய்வாங்க, அந்த கல்லை எடுத்து மோசையோட கை தளராத அளவுக்கு ஆரோனும் ஊர் என்ன செய்வாங்க, அதை தளர விடுறதுக்கு அந்த கல்லை வச்சு அவனை தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவா வந்து என்ன செய்வார், அங்கே யுத்தம் செஞ்சுட்டு இருப்பார். அப்போ யோசுவா யுத்தம் செய்வார். லாஸ்ட் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு படித்து முடிக்கிற பாருங்க. யோசுவா 17-13 படிக்கிறேன். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினால் முறியடித்தான். அப்போ இங்கே வந்து இந்த கோல் அங்கே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த யுத்தத்தில் வந்து யோசுவா என்ன செய்தார், அந்த அமலேக்கரோட ஒன்றும் இல்லாமல் வெட்டி அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி யோசுவா அங்கே என்ன செய்தார், ஜெயம் கொள்றார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்காக தெரிந்து கொண்ட ஜனங்களை, அப்போ நமக்காக தெரிந்து கொண்ட நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு, அப்போ இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சத்ரு போராட்டம் வியாதி பிசாசுகிரியில் ஏதாவது இருக்கீங்களா, அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு தெரிந்து கொண்ட ஊழியக்காரங்களை என்ன செய்யணும், நீங்கள் அவங்களுடைய உங்களுக்காண்டி ஜெபிக்கக்கூடிய ஊழியக்காரங்க, உங்களுக்காண்டி பாரப்படுற ஊழியக்காரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு சத்ரு போராட்டத்தில் இருக்கீங்க வியாதியில் இருக்கீங்க அப்படின்னு அவங்களோட உதவியை என்ன செய்ய நீங்கள் நாடணும். அவங்களும் உங்களுக்காண்டி என்ன செய்வாங்க, தேவனோட சமூகத்தில் சேனாய் மலையில் மோசை வந்து செங்கோலை பிடிச்சிட்டு இருந்த போல் அவங்க ஜெப அறையிலையோ அவங்களோட சர்ச்சிலையோ உங்களுக்காண்டி என்ன செய்வாங்க, தனிமையாக அவங்க வியாதிக்காண்டி உங்கள் சத்ரு போராட்டத்துக்காண்டி பிசாசு கிரிகளுக்காண்டி அவங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய அந்த போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன செய்வார், அந்த ஜெபத்தின் மூலியமா அந்த சத்ருக்கு விரதமாக ஆண்டவர் என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். நீங்களும் உங்களுடைய தனியாக நீங்கள் போராடுறதோட சத்ரு பிசாசுகிற இடத்துல போராடுறதோட நல்ல உங்களுக்காண்டி தெரிந்து உங்களுக்காண்டி நல்ல பாரப்பட்டு ஜெபிக்கிற ஊழியக்காரங்களுடைய அந்த ஆலோசனையின்படி நீங்கள் நடங்க. அவங்கள்ட்ட அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க, அவங்களுடைய அரவணைப்பில் இருங்க. அப்போ அவங்க உங்களுக்காண்டி ஜெபிக்கும் போது அந்த மோசை செங்கோலை பிடிச்ச போல அந்த ஜெபம் என்ன செய்யும்னா உங்களுடைய அந்த சத்ரு போராட்டத்தில் பிசாசுக்கு கிரியல அந்த ஜெபம் என்ன செய்யும்னா அந்த சத்ருவோட ஆவிய பிசாசினாவே செய்வனாவிய அந்த ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யும்னா அங்கே உள்ள கிரிகளை முறியடிக்க செய்யும். மோசை எங்கள் செங்கோலை பிடிச்சி போல அங்கே வந்து என்ன செய்யும், அந்த ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்காண்டி அந்த எந்த ஊழியக்காரங்க ஜெபிச்சாலும் உங்களுக்காண்டி
பாரப்பட்டு உண்மையாக ஜெபிக்கிற ஜெபம் அந்த உள்ள சத்துரு பிசாசுகிரியில் மனுஷன் மூலியமாக உங்கள் கணவர் மூலியமாக குடும்பத்தார் மூலியமாக சொந்த பந்தத்து மூலியமாக கிரிசிற சத்துரு பிசாசுகிரியில் என்ன செய்வாங்க மோரியடித்து உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்க அந்த ஜெபம் கண்டிப்பாக உதவி செய்யும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை நடந்ததுங்க. உண்மையாக நடந்த சம்பவம். டேட்டு கூட சொல்கிறேன். டிசம்பர் 19/12/2022. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிருபையில் எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு காலையில் அதிகாலையில் பாப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கணும். என் அம்மாவுக்கு ஒரு கையும் ஒரு காலும் இழுத்துட்டு போயிட்டு, அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அல்சர் இருக்குது, அப்புறம் என்ன சொல்கிறதுனா ஒரு அந்த மாதிரி வாயு பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்களுக்கு இந்த கையும் காலையும் இழுத்துட்டு போயிட்டு வாய் பேச முடியல, வாயும் கொண்டுட்டு போயிட்டு அவங்க வேறு கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு சிலவங்க இந்த வீடியோவில் உள்ளவங்க பார்த்துருப்பீங்க. அதனால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அவங்களால பேச முடியல, வைக்க முடியல, இழுத்துட்டு போது அவங்களுக்கு தன் அறிவு இல்லாமல் அப்படி உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகிட்டு என்ன செய்கிறாங்க, கீழே விடுறாங்க, நிற்கவே முடியல. அந்த சூழ்நிலையில் சரி என்ன செய்யணும்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு நானும் எனக்கு கற்றுக் கொடுத்த மனைவி எங்கள் சித்தியெல்லாம் சேர்ந்து அவங்கள கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போனோன்னா பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரு நல்ல வேலை கற்றுக்கிற வேலை அந்த டாக்டர் இருந்தாங்க, பெரிய டாக்டர் இருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் உணர்ந்தோம். ஏன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க இருக்கும், எல்லாம் அங்கங்கே ஆக்சிஜன் கார்டு மாற்ற வைக்கிற எல்லாமே அந்த கேஷுவாலிட்டியில் வச்சு அவசர பிரிவில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சார் என்ன சார் என்னாச்சு அப்படின்னா ஒன்றுமே சொல்லாமல் அவங்க கடை அதை தான் மாட்டுறாங்க வைக்கிங்க எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி கூட்டிகிட்டு போனால் அந்த லெவலில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு அதே லெவலில் இருக்காங்க. பேச்சு வர மாட்டேங்குது, கண்ணெல்லாம் மேலே தூக்கிட்டு போயிட்டு கையும் காலும் இழுத்துட்டு போயிட்டு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே ஆண்டவரே என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த நேரம் பார்த்து எனக்கு இந்த ஊழியத்தில் கொடுக்கப்பட்ட கத்தர் கொடுத்த ஒரு அருமையான தங்கச்சி, அந்த தங்கச்சி என்ன செய்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஜெபிக்கணும்னே அப்படின்னு சொல்லி அடிக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடித்தாங்க, நான் எடுக்கலை. 2வது தடவை அடிக்கும் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் ஜெபிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்னோட பிரச்சனையை சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, என்ன நடக்குன்னே தெரியல, அந்த கண்டிஷனில் இருக்கம்மா, ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சேர்த்துருக்கம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பாப்பா ஏற்கனவே காலைல அன்றைக்கி சாப்பிடாம தான் இருந்தாங்க போல். நான் அம்மாக்காண்டி நான் பாரப்பட்டு நான் ஜெபிக்கம்னேன், நான் அம்மாக்காண்டி நான் பாரப்பட்டு நான் இப்போவே ஜெபிக்க உட்காடுறேனே அப்படின்னு அந்த தங்கச்சி என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க. சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஆண்டவர் கிருபையில் இப்படி ஒரு ஜெபம் எங்கள் அம்மாவுக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா அந்த தங்கச்சி அங்கே மணிக்கணக்கில் ஜெபிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அம்மா கூட என்ன செஞ்சேன், ஆஸ்பத்திரிக்கு போவேன், ஸ்கேன் எடுக்கையும் அங்கே பிளட் டெஸ்ட்டு அந்த இது மற்ற எல்லா காரியத்துக்கும் எங்கள் அம்மாவை தூக்க வைக்க வெளியில் தான் ஸ்கேன் எடுக்க கூட்டு போகணும். எல்லா காரியத்துக்கும் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இருந்து ஆண்டவர் கிருபையில் அந்த அன்பு தங்கச்சி அன்றைக்கி ஜெபிச்ச ஜெபம். ஏன்னா நான் ஜெபிக்கலை, அந்த தங்கச்சி மட்டும் தான் ஜெபிச்சாங்க. வேறு எங்கள் அக்கா தங்கச்சிலாம் இங்கே வந்துட்டாங்க. நான் சும்மா ஆண்டவரே என் வாய்க்குள்ள மட்டும் ஆண்டவரே சோத்திரம் எங்கள் அம்மா அப்படியே மீட்டெடுங்க வைங்க அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். வேறு எதுவுமே நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு அங்கே ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அந்த அன்பு தங்கச்சி ஜெபிச்ச ஜெபம் கர்த்தர் கிருபையில் எங்கள் அம்மாவை சாயங்காலம் ஒரு 6:30க்கு மேலே அந்த பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த வாய் பேசுறது மற்ற காரியங்கள்லாம் காலும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, கையும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுன்னா ஒரு 3/4 லெவல் கைங்கால் நேரம் ஆயிடுச்சு. வாயும் ஓரளவு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா நான் அந்த யோசுவா போல் நாங்கள் ஃபீல்டில் நிற்கிறேன். எனக்காண்டி அந்த மோசையை போல் கோலை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்காண்டி ஜெபிக்கிற கர்த்தர் எனக்கு அங்கே ஒரு தங்கச்சி ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த தங்கச்சி ஜெபிச்ச ஜெபம் நான் யோசுவா போல் அங்கே ஜெபிச்சுக்கிட்டே எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகிற வச்சேன். எல்லாம் செஞ்சதுனால கர்த்தர் என்ன செஞ்சாங்க, அந்த சீனாய் மலையில் மோசை செங்கோலை பிடிச்சிட்டு இருந்த போல எங்கள் அம்மாவை கர்த்தர் மீட்டெடுக்கிறதுக்கு அங்கே ஒரு ஜெபிக்க ஒரு தங்கச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த தங்கச்சி உபாசத்தோடு ஜெபிச்ச ஜெபம், அந்த பாரப்பட்டு ஜெபிச்ச ஜெபம் கர்த்தர் எங்கள் அம்மாவை என்ன செஞ்சாங்க, உயிரோடு மீட்டெடுத்து கொடுத்தாங்க. இது ஒரு ஜெபம். அப்போ நம்ம ஒரு பக்கம் ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு பாடு ஊத்தரத்தில் இருக்காங்கன்னா அதில் கர்த்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரம், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்க நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த காரியத்துக்காண்டி வேற ஒருத்தங்க வியாதியில் ஏதோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாங்க, உங்கள் ஜெபத்தின் மூலிமா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, விடுதலையும் மாற்றத்தையும் அற்புதத்தையும் செய்வாங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த தங்கச்சி ஜெபிச்ச ஜெபம் தான் எங்கள் அம்மா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. இல்லை அன்னைக்கே போய் சேர்ந்துருப்பாங்க. 2022 நடத்துல 2022 நடந்த ஒரு பெரிய அற்புதம். இதே மாதிரி என்னோடய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வயிறு வலியில் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்க வீடுக்கெல்லாம் போய் ஜெபிச்சிருக்கேன். இதே பாளையங்கோட்டில் தான் இருக்காங்க. அப்போ ஐயா எங்கள் அவங்க அக்கா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கு ரொம்ப வயிறு வலிக்கு என்ன செய்யனே தெரில, அவளுக்கு ஏற்கனவே அந்த வயிற்றில் அப்பண்டேஜ் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அவஸ்தைப்படுறேன். அப்புறம் நான் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அவங்களுக்காண்டி பாரப்பட்டு ஜெபித்தேன். முட்டிலே நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெபத்தை விடலை. அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வரது வரைக்கும் ஜெபத்தை விடலை. அப்போ ஜெபிச்சு முடித்து நான் அப்படியே முட்டில் நிற்கும்போது அப்போ தான் ஆமேன்னு சொல்லி முடிக்கேன். அப்போ தான் ஃபோன் வருது, ஐயா எங்கள் தங்கச்சியை கர்த்தர் கிருபையால் இப்போ மீட்டெடுத்து இப்போ வலி வேதனை இல்லையா, நல்ல மாதிரி ஆகிட்டாயா, இப்போ நார்மல் ஆகிட்டாயா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க.
அப்போ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க வியாதியிலையோ ஆப்ரேஷன்லையோ ஏதோ ஒரு இடத்துல அவஸ்தைப்பட்டாங்கன்னா இன்னொரு இடத்துல அவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு விடுதலை கொடுக்குங்க. இது உண்மைங்க, 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறப்பின் வாசல் ஜெபம், மற்ற பெரிய பெரிய ஊழியக்காரங்க நடத்தக்கூடிய ஜெபம், அந்த கன்வர்ஷன் கூட்டங்கள், அதுக்கப்புறம் அந்த விடுதலை பெருவிழா, இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, நானே கேட்டிருக்கேன். இந்த நேரத்தில் நான் இங்கே வந்து ஜெபம், இங்கே வந்து நான் அந்த செய்தி கொடுத்துட்டு ப்ரேயருக்கு நிற்கேன், ஆனால் எனக்காண்டி என் மனைவி பிள்ளைங்க குடும்பத்தோட சென்னையில் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நிறைய ஊழியக்காரங்க சொன்னதை நான் என்ன விடுதலை பேரின்ப பெருவிழாவில் கேட்டிருக்கேன். அப்புறம் திறப்பின் வாசல் ஜெபத்திலையும் அப்படி தான் அவங்க வந்து செய்தி கொடுத்து ஜெபிக்கும் போது ஒரு ஜன கூட்டங்கள் அவங்களுக்காண்டி நினைச்சுவாங்க, அந்த கீழேயோ அந்த பலிபீடத்திலையோ வேற ஒரு ரூம்லையோ அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்துங்க, கர்த்தர் அவங்க மூலியமா இன்னும் ஒரு விடுதலை கொடுங்க, மாற்றத்தை கொடுங்க, வந்த ஜனங்கள் விடுதலையோட மாற்றத்தோட சுகத்தோட போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜெபம் என்ன செய்யும்னா அவங்களை இன்னும் வல்லமையா கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இருந்து வல்லமையா எடுத்து பயன்படுத்தி வந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் பரிபூர்ண விடுதலையும் பரிபூர்ண சுகத்தையும் கொடுக்குங்க. இது மாறாத உண்மை. இதே மாதிரி தான் எனக்கும் யாராவது உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறீங்க, முடியலை, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்காண்டி நினைச்ச மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்ச நேரம் வர சொன்னால் போய் பார்த்துட்டு தூரம் வந்துடுவேன். மற்றபடி அவங்களுக்காண்டி இங்கே ஒரு சர்ச் இருக்குது, ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சர்ச்சில் போய் என்ன செய்வோம், அவங்களுக்காண்டி முழங்கால் போட்டு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவேன். மணிக்கணக்கில் நிறைய நேரம் உபாசம் பண்ணி நான் ஜெபிச்சிருக்கேன். எங்கள் அக்காவுக்கு 2 ஆப்ரேஷன் நடந்தது, எனக்கு நேரம் மூத்த அக்காவுக்கு. அவளுக்கு 2 ஆப்ரேஷன் நடக்கும்போதும் நான் என்ன செஞ்சேன், சர்ச்சில் போய் தான் ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் மணிக்கணக்கில் என்ன செஞ்சேன், முழங்கால் போட்டு ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு எனக்கு ஃபோன் வரது வரைக்கும் ஜெபத்தில் இருந்தேன். ஏன்னா அங்கே வந்து டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அந்த டாக்டர் நம்ம இங்கே ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் மேலே டாக்டருடைய அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் மேலே இயேசு மகிமைப்படுவாங்க. அங்கே இருக்க அந்த நர்ஸுங்க மூலியமா எல்லார் மூலியமாக இயேசு மகிமைப்பட்டுன்னு செய்வாங்க. அந்த ஆப்ரேஷனை இயேசு அந்த மனுஷங்க மூலியமாக இருந்து நல்லமாய் செய்வாங்க. நான் அப்படி தான் நினச்சி ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா நீங்கள் அந்த ஆப்ரேஷனை பண்ணுறீங்க, உங்கள் அந்த நர்ஸுங்க மூலிமா டாக்டர் மூலிமா அங்கே இருக்க எல்லார் மூலிமா நீங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அந்த ஆப்ரேஷன் நீங்கள் ஜெயம் கொடுங்க, நீங்கள் மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், அந்த ஆப்ரேஷன் பண்ணுறவங்க மூலிமா கர்த்தர் கிரி செய்வார். அப்போ ஜெபம் ஒரு பக்கம் தேவை, அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், அந்த ஃபீல்டில் ஒரு பக்கம் கிரி செய்வார். இதே மாதிரி தான் சத்ரு போராட்டம், பிசாசு போராட்டம், சேவன போராட்டம் இருக்கீங்களா, நீங்கள் ஒரு பக்கம் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்காண்டி பாரப்பட்டு அந்த ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது நீங்கள் இருக்க அந்த சத்ரு பிசாசு போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன செய்வார், அந்த ஜெபத்தின் மூலிமா அவங்களுக்கு ஒரு விடுதலையும் மாற்றத்தையும் கொடுப்பார். அதனால அமலேக்கரை வந்து யோசுவா ஒன்றுலாம் முறியடிச்சிட்டான். ஏன்னா யோசுவா மோசே வந்து அங்கே செங்கோலை பிடிச்சிட்டு இருக்கனால யோசுவா வந்து என்ன செஞ்சான், அமலேக்கரை ஒன்றுலாம் முறியடித்து அங்கே ஜெயம் பெற்றுட்டான். கர்த்தர் என்ன செஞ்சாரு, யோசுவா மோசையோட ஜெபத்தை மூலியமா யோசுவா மூலியமா கர்த்தர் என்ன செஞ்சாரு, அமலேக்கரை அந்த சத்ருவா ஒன்றும் இல்லாமல் முறியடிச்சு ஒன்றும் இல்லாமல் வெட்டி கருக்கி போட்டான். இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. நீங்கள் உங்களுக்காண்டி பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஊழியக்காரங்களுடைய ஊழியக்காரங்க கூட என்னச்சிங்க, நீங்கள் லிங்க்கில் இருங்க. ஆனால் உங்களுக்காண்டி ஜெபிக்கக்கூடிய உங்கள் சொந்த பந்தம் யாராவது ரசிக்கப்பட்டா இருந்தாலும் அவங்க கூட லிங்க்கில் இருங்க. அவங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் சத்ரு போராட்டம் பிசாசுகிறதுலேருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ மூலிமா உங்கள் சொந்த பந்தங்களுக்கு யாராவது நல்லா இருக்கட்டும், எல்லா மக்களும் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது தீராத நோய் வந்தாலும் என்ன செய்யுங்க, அவங்கள போய் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு தூரம் வந்து தனிமையான ஒரு அறையில் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தின் மூலிமா டாக்டர் மூலிமா அந்த நர்ஸ் மூலிமா கர்த்தர் மகிமைப்பட்டு என்ன செய்வாங்க, அந்த ஆப்ரேஷனில் ஒரு ஜெயம் கூட செய்வாங்க, ஜெயத்தை கொடுப்பாங்க, ஒரு வெற்றியை கொடுப்பாங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, ஒரு அற்புதம் செய்வாங்க. அதனால் இந்த ஜெபம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.